ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம பென்குயின் போட போகிறோம். இந்த க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். 5mm பீட்ஸ் இது. இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து கண்ணுக்கு அந்த 2 பிளாக் எடுத்திருக்கேன். அந்த வாய்க்கு வந்து இந்த ரோஸ் கலர் எடுத்திருக்கேன். மேலே அந்த தலைக்காக ஒரு கூம்பு மாதிரி இருக்கும், அதுக்கு 2 எல்லோ எடுத்திருக்கேன். இவ்வளோதான் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். இது எல்லாமே 5mm பீட்ஸு. அப்புறம் ஒயர். வாங்க எப்படி பென்குயின் போடுறதுன்னு பார்க்கலாம். ப்ளூ கலரு மணி எடுத்து கோத்துருக்கேன். இந்த மாதிரி கோத்துக்கணும். 5 மணி எடுத்துட்டு ஒயரை வந்து ஈக்குவலாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு எல்லோ கலர் மணி ஏதாச்சும் ஒரு ஒயரில் கோத்துக்கிறோம். இது பாருங்க, ஒரு எல்லோ கலர் மணி ஒயரில் கோத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி கோத்துக்கிட்டு இப்போ இது வந்து மிடில் வரும், தலைக்கு மேலே அந்த கோபுரம் மாதிரி கூரா இருக்கும். இப்போ அந்த மணியை வந்து இந்த மாதிரி இடத்துல கோர்த்துக்கிட்டு இப்போ இந்த சைடு ஆப்போசிட்ல 2 ஒயரையும் உள்ள விடுறேன். பாருங்க, இந்த ஒயர்ல இந்த ஒரு மணியில விடுறேன். அதே மாதிரி இந்த மணியில விடுறேன். இந்த மாதிரி வரும், கோபுரம் மாதிரி வந்துச்சு பாருங்க. இந்த ஒயரை வந்து 2 ஒயரையும் இந்த மணியில விட்டுருக்கேன். நடுப்புற இந்த மணி வந்துடும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கோக்கணும். ஒரு பச்சை ஒரு மணியில விட்டுருக்கேன். இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு பச்சை, ஒரு கருப்பு, ஒரு ரோஸ் ப்ளூ கோத்துட்டு இந்த மணியில விடுறேன். ப்ளூ மணியில 4 மணி, ஒரே மணியில 5 மணி பூ. இந்த 4 கலரும் கோக்கணும். கருப்பு, உதடு, வாய், அப்புறம் ப்ளூ கலர் உடம்பு விட்டு இந்த மணிக்குள்ள விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ இந்த சைடுல மணியில வந்து அதே மாதிரி ஒரு பச்சை, ஒரு கருப்பு, ஒரு ரோஸ் கோக்கணும். இந்த மணி இந்த ஒயர்ல இந்த மாதிரி வரணும். புரியுதா? அதை பாருங்க, இந்த மாதிரி இந்த சைடு 2 சைடும் கண்ணு இது வந்து இப்படி வரும் வாயில. பார்த்துக்குங்க, க்ளோஸா காமிக்கிறேன். இப்போ இந்த இது வந்து ரோஸ் மணியில ஒயரை விடுறேன். ஒயரை விட்டு இந்த ஒயர்ல 3 ரோஸ் மணி கோக்கணும் வாய்க்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இந்த பிளாக் மணிக்கு அடுத்தது எல்லாமே இந்த 5 மணி ரவுண்டு தான். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் நான், ஒரு பச்சை மணி, இது வந்து உள்பாகம், அதுக்காக பச்சை மணி, இது வந்து ப்ளூ மணி கோத்துருக்கேன். இப்போ பக்கத்துல இந்த 5 மணி ரவுண்டை சுற்றி தான் நம்ம கோத்துட்டு வரோம். இப்போ வந்து ஒரு ப்ளூ மணியில் விட்டுருக்கேன். இப்போ இந்த ஒயரில் 3 ப்ளூ மணி கோக்கணும் 5 மணி ரவுண்டுக்கு. ஏற்கனவே 2 மணி ஒயரில் இருக்கு, இதில் 3 ப்ளூ மணி கோக்குறேன். இந்த பாருங்க, இந்த 5 மணி ரவுண்டை சுற்றி தான் நம்ம போட்டுட்டு வரோம். 2 கண்ணு சிவப்பு. இப்போ இந்த அப்படியே சுற்றிட்டு வரோம், அப்படியே சுற்றிட்டு வரும். இப்போ வந்து ஒரு இதில் ஒயரில் விட்டுருக்கேன், இதில் வந்து 3 ப்ளூ மணி கோக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது இந்த ஒயரில் விட்டுருக்கேன். ஒயரில் விட்டுட்டு இந்த பச்சை மணிலையும் விடணும். பச்சை மணிலையும் ஒயரை விட்டுருக்கேன். இப்போ 3 மணியில் ஒயர் இருக்கு. 5 மணி பூக்கு 2 ப்ளூ மணி கோத்தா போதும். இந்த ரவுண்டு நம்மளுக்கு முடிஞ்சிடும். இங்கே இருக்கிற மாதிரியே தான் இங்கே இருக்கும். இப்போ ஏற்கனவே இந்த இடத்துல பச்சை மணி இருக்கிறத தொட்டு நம்ம இங்கே வந்து கோக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க, இந்த லைன் முடிச்சாச்சு. கடைசியாக வந்து ஒரு ப்ளூ மணி, ஒரு பச்சை மணி, 5 மணி லைன் முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு 5 மணி ப்ளூ போட்டுக்கணும், அப்புறம் எல்லோ கலர் போட்டுக்கணும். அதை சுற்றி நம்ம கண்ணு எல்லாம் 5 மணி பூவில் கண்ணு வாய் வச்சுட்டேன்.
இப்போ இதில் கடைசி லைன் வந்து 1 2 3 மணியில் இது மாதிரி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த கண்ணில் இந்த பிளாக்ல ஒரு ஒயரை விடுறேன். இந்த ஒயரை சொருவுறேன். பாருங்க, பிளாக்ல வந்து ஒயரை விடுறேன். இப்போ 2 மணியில் ஒயர் இருக்கு. இப்போ இந்த மணியில் 3 பச்சை கலர் மணி கோக்குறேன். பச்சை கலர் மணியில் உள் சைடு வரும், மேல் பாகம் வந்து ப்ளூ கலர் மணி. இப்போ வந்து இந்த ஒயரில் 3 பச்சை மணி கோக்குறேன். பாருங்க, இந்த ஒயரில் விட்டுட்டு 3 பச்சை மணி கோத்துருக்கேன். ஸோ நம்ம இப்படியே வரோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மூக்கு பாகம் ரெட் கலராக இருக்கும் பென்குயினுக்கு. இப்போ 2 மணிலே நான் இந்த ஒயரை வந்து விடுறேன். ரோஸ் கலர் மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, 2 மணியில் ஒயரை விட்டுருக்கேன். ரோஸ் மணியில் 2 ஒயரை விட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த 2 மணியில் கிரீன் மணி கோக்குறோம். இந்த 2 பச்சை கலர் மணி கோக்குறேன். இந்த 2 மணி கோத்துருக்கேன் பாருங்க. இந்த 2 மணிலையும் ஒயரை விடணும். ரெண்டு மணிலையும் ஒயரை விடுறேன். எப்பவுமே ஒரு மணியில் விடலாம், இதில் மட்டும் 2 மணியில் ஒயரை விடுறேன். இந்த மாதிரி இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ என்ன பண்றோம், இந்த மாதிரி இருக்கும். கலர்ல ரோஸ் கலர்ல இந்த ஒயரை விடணும். வரணும். பாருங்க, இப்படி வரணும். இப்போ இந்த ஒயர்ல 3 ரோஸ் மணி கோக்கணும். ஒன்று, 2, 3 ரோஸ் மணி கோத்துட்டு இந்த ரோஸ் மணியை இந்த 2 ஒயருக்குள்ளே விடணும். பாருங்க, இந்த மாதிரி விடணும். இந்த மூக்கு பகுதி இந்த மாதிரி விடணும். இப்போ பாருங்க, இந்த 3 மணி ரோஸ் மணி கோத்துட்டு இப்படி இருக்கு. இப்போ இந்த ஒயரு, இந்த கருப்பு கிட்ட இந்த ஒயரு பார்த்துங்க, இந்த ஒயர் தான் பார்க்கணும். இது நல்லா பார்த்துக்குங்க. இந்த இடத்துல வந்து பக்கத்துலேயே இந்த பச்சை மணியில் கோக்குறோம். இங்கே மூக்கு போட்டாச்சு, இது அப்படியே இந்த சைடு வரப்போகிறோம். அதுக்காக தான் இது பண்ணுறேன். இப்போ இந்த ஒயரை வந்து 1 2 3 4 மணியில் கோக்கணும். இந்த ஒயரை வந்து 1 2 3 4, இது ஒரு மணியில் ஒரு 2 ஒயரை இதில் விட்டுட்டு இதில் வந்து 1 1 2 3
பிளாக்கு இது கிரீன் கலர். இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2 சைடும் வந்துச்சு பாருங்க. இது வந்து கீழ் பகுதி, மூக்கு பகுதி. இப்போ இந்த மாதிரி வந்துச்சு. 3 மணி கோத்துட்டு இந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாச்சு. இப்போ இதுல 2 பச்சை மணி கோக்குறோம். இந்த சைடு இப்போ நம்ம இந்த சைடு வரப்போறோம். இந்த சைடு வரப்போறோம். இதுல 2 பச்சை மணி கோக்கணும். பாருங்க இந்த மாதிரி 2 பச்சை மணி பாருங்க. இப்போ தலைப்பகுதி, இது வந்து மூக்கு பகுதி, கண்ணு பகுதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம அப்படியே கோத்துட்டு வரப்போறோம். இந்த சைடு அப்படியே ப்ளூ சைடா கோத்துட்டு வரோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ஃபுல்லா நம்ம 5 மணி கோக்கணும். இப்போ 1 2 ப்ளூ, இது வந்து அடிப்பாகம் கிரீன் கலரு, இப்போ மேல் பாகம் ப்ளூ கலர். இப்போ 1 2 மணியில் விட போகிறேன். இப்போ 5 மணி பூதான். ஒன்று, ரெண்டு மணியில் விட்டா இப்போ இந்த இதில் வந்து 5 மணிக்கு 2 ப்ளூ மணி கோக்குறோம். பாருங்க 2 ப்ளூ மணி கோத்தாச்சு. இப்போ 1 2 3 கோத்துட்டு ஒரு ப்ளூ மணியை கோக்கணும். இந்த கடைசி ரவுண்டு 1 2 3 மணியில் விட்டுட்டு 1 2 3 மணியில் விட்டு ஒரு ப்ளூ மணி கோக்கணும். விட்டு இதில் ஒரு ப்ளூ மணி கோக்கணும். பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி 5 இதில் நிற்கணும். கடைசியில் 2 ப்ளூ மணி 3 பச்சை மணி வந்ததுன்னா கரெக்டாக வந்துச்சுன்னா நீங்கள் போட்டது கரெக்டுன்னு அர்த்தம். இது வந்து அந்த மூக்கு பாகம், தலை மேலே பாகம், கண்ணு, இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நிற்கணும். 5 வருது பாருங்க. போட்டா நீங்கள் கரெக்டாக அந்த தலை பாகம் கரெக்டாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுத்த ஸ்டெப் போடலாம் வாங்க. இப்போ வந்து ஒரு பச்சை, இப்போ 5 மணி ரவுண்ட் தான், ஏற்கனவே 1 மணி இருக்கு. இப்போ 4 மணி கோக்கணும். இதில் ஒரு பச்சை 3 ப்ளூ கோக்கணும். இதில் ஒரு பச்சை 3 ப்ளூ. ஒரு பச்சை மணி, மூணு ப்ளூ மணி கோக்குறேன்.
பாருங்க, இந்த 5 மணி ரவுண்டை வச்சு தான் நான் இப்போ சுற்றி கோத்துட்டு வர போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு பச்சை 3 ப்ளூ கோத்துருக்கேன். இப்போ பக்கத்தில் ஒரு ப்ளூ உள்ள விடுறேன். இப்போ 2 மணி 5 மணி ரவுண்டு 2 மணி ப்ளூ இருக்குது. அப்போது ஏற்கனவே இப்போ வந்து 3 மணி கோக்கணும். 5 மணி 2 பச்சை, இந்த சைடு 2 ப்ளூ 1 பச்சை. இந்த மணி இந்த ஒயரில் 2 ப்ளூ 1 பச்சை. மேல் பாகம் ஃபுல்லாக ப்ளூ கோக்குறோம், உள் பாகம் வந்து க்ரீனு. இப்போது 2 ப்ளூவும் 1 பச்சையும். பாருங்க, இந்த கழுத்து பகுதி இப்போ 2 ப்ளூவும் 1 பச்சையும் கோத்துருக்கேன். இங்கே இருக்கிற மாதிரி தான் இங்கேயும் வரணும். அழகாக வந்திருக்கு பாருங்க. இப்போ வந்து பக்கத்தில் ஒரு மணி கோத்துடலாம். இந்த சைடில் ஒரு மணியில் விடுறேன். பாருங்க, பக்கத்தில் ஒரு மணியில் விட்டுருக்கேன். ஒரு மணியில் விட்டேன். இப்போ வந்து 6 மணி ரவுண்டு கோக்கணும். 6 மணி ரவுண்டு வந்து இப்போ அடிப்பாகம் வருது, அதனால உள்பாகம் வர தொட்டு நம்ம பச்சை கலர் கோக்குறோம். 4 பச்சை மணி கோக்கணும். இங்கே வரல 4 பச்சை மணி கோக்கணும். இங்கே 6 மணி ரவுண்டு, இதெல்லாம் 5 மணி ரவுண்டு. இந்த பச்சை இந்த சைடில் வர்றது 6 மணி ரவுண்டு. இந்த மாதிரி வருது. அடுத்தது நல்லா கவனமாக பார்த்துங்க. இப்போ வந்து இந்த சைடில் இப்போ 6 மணி பண்ண மாதிரி இந்த சைட்லேயும் 6 மணி. இப்போ நடுப்புற இந்த மணி இருக்கு பாருங்க, நடுப்புற இந்த மணியை நம்ம ஒயர் கோக்கக்கூடாது, அதை விட்டுணும். விட்டுட்டு கழுத்து பகுதி அது மணியை கோக்கக்கூடாது, கோட்டா இழுக்கும். அதனால வந்து அதை விட்டுட்டு இந்த சைடில் இருக்கு பாருங்க, சைடில் ஒரு மணியில் விடணும். அப்புறம் இந்த மணியில் விடணும். இந்த மணியில் மட்டும் நம்ம நடுப்புற மடிக்கிற மணியில் வந்து விடக்கூடாது ஒயரை. இந்த மாதிரி விட்டுட்டு மூணு மணியில் இருக்குது, அதனால 3 மணி கோத்தா போதும். இதில் 3 மணி கோக்கணும். 6 மணி ரவுண்டு. பாருங்க, இந்த மணியை விட்டுட்டோம், நம்ம கழுத்துக்கு அடியில் இருக்க விட்டுட்டு இந்த மணியை விட்டுட்டு இந்த மாதிரி கோத்துருக்கோம். இந்த சைடு இப்போ 6 மணி, இந்த சைடு 6 மணி கரெக்டாக வந்துடுச்சு. கழுத்து பாகம் வந்துடுச்சு பாருங்க. பெண் கோயினுக்கு நல்லா இழுத்துக்கோங்க. கழுத்து பாகம் அழகாக வந்துடுச்சு. இப்போ பாருங்க, இது இந்த சைடு வந்து உள் சைடு, இது மேல் சைடு. இப்போ நான் இந்த மேல் சைடில் இந்த ப்ளூ கலரில் இந்த மணியில் வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம 4 மணி பூ தான் போட போகிறோம். 3 மணி கோக்கணும் ப்ளூ கலர். இதில் 4 மணி பூ போட போகிறோம்.
இது பக்கத்துல இன்னொரு மணில கோத்துட்டு இதுவும் 4 மணி பூ தான். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த 2 மணில உயர வேணும். ப்ளூ கலரும் பச்சை கலர்ல. இப்போ 6 மணி ரவுண்டு ப்ளூ கலர்லயும் பச்சை கலர்லயும் உயர வேணும். ப்ளூ கலர்லயும் பச்சை கலர்லயும் உயர விட்டுட்டு 3 மணி கோக்கணும். ரெண்டு ரெண்டு ப்ளூவும் ஒரு பச்சையும் கோக்கணும் 6 மணி பூக்கு. 3 மணில ஒயர் இருக்கு. 3 மணி கொத்தா போதும். அதுக்கு 2 ப்ளூவும் ஒரு பச்சை. பாருங்க இந்த மாதிரி வரும். 2 மணில ஒயரை விட்டுருக்கேன். இங்க வந்து 2 பூ 4 மணி பூ, 2 4 மணி பூ. அடுத்தது வந்து 6 மணி பூக்கு 1 2 மணில ஒயரை விட்டுருக்கேன். இப்ப பாருங்க, இப்ப இந்த உள் சைடு வந்துட்டோம். உள் சைடு வந்துட்டா இப்போ 1 மணில பக்கத்துல விடுறேன். சைடில் வர 1 மணில விடுறேன். 1 மணில விட்டுட்டோன்னே இப்போ ஒரே ஒரு 5 மணி ரவுண்டு கோக்கணும். அதுவும் கிரீன் கலர் தான். 3 மணி கிரீன் கலர் கோக்கணும். 1 2 3. கிரீன் கலரு கோக்குறேன். இப்போ அடுத்தது பாருங்க, இப்போ நடுப்புற வந்துடுச்சு. இப்போ 6 மணி ரவுண்டு. ஒன்று 2 மணில விடுறேன். ஒன் டூ த்ரீ 3 மணில ஒயர் இருக்கு. 6 மணி ரவுண்டுக்கு 3 பச்சை மணி கோக்கணும். பாருங்க இதே மாதிரி கோக்குறோம். இப்போ சைடில் வந்து அதே மாதிரி இங்கே சைடில் வந்து 5 மணி கோக்கணும். இங்கே நம்ம சைடில் என்ன கோத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த சைடில் இருக்கும். பக்கத்தில் விட்டுட்டு 1 மணியில் விட்டுட்டு இப்போ நம்ம இங்கே பாருங்க, இப்போ 2 மணில இருக்கு. 3 பச்சை மணி கோத்தா போதும் 5 மணி ரவுண்டுக்கு. கரெக்டாக நான் சொல்ற மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது பாருங்க, இப்போ 5 மணி ரவுண்டு. நடுப்புற இதுக்கு மூக்குக்கு நேரம் 6 மணி, இங்கே வந்து 5 மணி. நம்ம கிளி போடுவோமே அதே மாதிரி தான். இங்கே ஒரு 5 மணி, இங்கே 5, இங்கே 6 மணி. இப்போ நம்ம சைடில் என்ன போட்டிருக்கோம், இங்கே 6 மணி ரவுண்டை கோச்சிருக்கோம் பாருங்க. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம 2 மணில வெளில விட்டுட்டு இங்கே பாருங்க, ஒரு ரவுண்ட் எப்படி முடிக்கிறோமோ அது மாதிரி தான் முடிக்கணும். 1 2 இந்த ரவுண்டு முடிக்க கடைசி லைனு. ஒயர் உள்ள நுழையலன்னா ஊக்கு விட்டுங்க. ஒன்று 2 3 3 மணியில ஒயரை விட்டுருக்கேன். இப்போ இந்த சைடில் நம்ம 6 மணி கோத்துருக்கோம்ல, அதே மாதிரி தான் இந்த சைடும் 6 மணி. இப்போ 2 ப்ளூ மணி கோக்கணும்.
பாருங்க, இந்த ரவுண்டை முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் பாருங்க, நல்லா நம்மளுக்கு வந்திருக்கு. பென்குயின் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த ரவுண்டில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன், 2 4 மணி ரவுண்டு மேல் பாகம் இது. இது மேல் பாகம், இது வந்து உள் பாகம். இப்போ வந்து நம்ம மேல் பாகத்தில் ஃபஸ்ட்டு 2 4 மணி ரவுண்டு, அது ஒரு 6 மணி, அப்புறம் ஒரு 5 மணி சைடு ஓரத்தில், அப்புறம் நடுப்புற ஒரு 6 மணி, அவ்வளோதான். மறுபடியும் அதே ரிப்பீட் பண்ணணும். 5 மணி 6 மணி, இந்த ரவுண்டு ஃபுல்லாக அதே தான். நம்ம அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு போகலாம். புரியலன்னா ரிப்பீட் பண்ணி பாருங்க. இதே மாதிரி தான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த லைன் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லைனு, இது வந்து மேல் பகுதி, இது உள் பகுதி. இதில் வந்து இது பாருங்க, 2 போட்டோம்ல 4 மணி பூ. அது மாதிரி இப்போ வந்து 1 2 3 4 4 மணி பூ வரணும். 2 4 மணி பூ போட்டோம். இப்போ இந்த சைடு ஒரு 4 மணி, 1 2 3 4 ப்ளூ கலர் மணியில் போடணும். பாருங்க, 1 இது ஒரு 4 மணி பூ, ரெண்டு, மூணு, மூணு, 4. ரெண்டு, மூணு, 4 மணி பூ பாருங்க. 4 மணி பூ போட்டாச்சு. இப்போ அடுத்தது 4 மணி பூ போட்டோம். அடுத்தது வந்து 1 2, இந்த 2 மணில ஒயர் விட்டு 6 மணி பூ. இதுல ஒரு மணி விடணும். இந்த ஒரு 6 மணி, இதுல ஒரு மணி விடணும். 2 மணி, 3 மணில ஒயர் இருக்கு. இப்போ 2 ப்ளூ மணியும்
இங்க பாருங்க. ஒரு பச்சை மணியும் கோக்கணும். ஆறுமணி பூ. 2 ப்ளூ மணி, ஒரு பச்சை மணி. இந்த மாதிரி வரும். இப்போ அதே மாதிரி 2 மணில கோர்த்துட்டு 6 மணி பூ. இப்போ ஃபுல்லா பச்சை மணி தான் கோக்கணும். இது பாருங்க 2 விடுறேன். 1 2. 2 மணில இருக்கு. இப்போ 6 மணி பூ, 3 பச்சை மணி கோக்கணும். பாருங்க 3 பச்சை மணி கொத்தாச்சு. இது வந்து 6 மணி பூ. இப்போ பாருங்க, இப்போ 1 2 மணில விட்டுருக்கேன். இப்பயும் 6 மணி பூ தான். பச்சை மணி. பாருங்க, இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு கடைசி ரவுண்டு வரும். இந்த லைனுக்கு இப்போ 1 2 3 மணில கொத்துட்டு 6 மணி பூ தான். 4 மணில இருக்கும் ஒயரு. நம்ம 3 மணில விடுறோம் ஒயரை. ஒன்று 2 3. இப்போ வந்து 4 மணில ஒயர் இருக்கு. ஒரு பச்சை ஒரு ப்ளூ கோக்கணும். 2 மணி 6 மணிக்கு 2 மணி தான் கோக்கணும். 4 மணியில ஒயர் இருக்கு. ஒரு பச்சை ஒரு ப்ளூ கோக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இந்த ரவுண்டு. இந்த ரவுண்ட் நம்ம எப்படி எடுத்திருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த சைடும் வரணும். சைடு ஃபஸ்ட்டு 4 மணி பூ வந்து 4 மணி பூ, அப்புறம் எல்லாமே 6 மணி பூ தான். இந்த ரவுண்டு முடிஞ்சிச்சு. பாருங்க அழகா வருது பாருங்க பென்குயின். இப்போ நம்ம அடுத்த ரவுண்டுக்கு போகலாம். அடுத்த ரவுண்டு பாருங்க. அடுத்த ரவுண்டில் பக்கத்தில் ஒரு மணி. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு மணியில் விட்டுறேன். 5 மணி ரவுண்டு. பக்கத்தில் ஒரு ப்ளூ மணியில் விட்டேன். இதில் வந்து 3 மணி, ஒரு பச்சை 2 ப்ளூ கோக்கணும். இப்போ 5 மணி. இப்போ ரெண்டும் வந்து இதுக்கு நேராக வந்து 2 மணி, 2 வந்து 4 மணி பூ. ஃபர்ஸ்ட் ஒரு மணியில் விட்டுட்டு 2 மணியில் இருக்கு. 2 மணி கோத்தா போதும். 4 மணி பூ ப்ளூ கலர். பாருங்க, இது ஒரு 4 மணி பூ. அடுத்தது இன்னும் ஒரு 4 மணி பூ. இப்போ வந்து
இப்போ 5 மணி பூ 2 மணி வந்து இங்க இங்க பண்ண ஒரு 5 மணி மாதிரியே இந்த இடத்துல பண்ண மாதிரியே இந்த இடத்துலயும் ஒரு ப்ளூ மணி, ஒரு பச்சை மணி, 3 மணி ஒயர்ல இருக்கு. 2 மணி கோத்தா போதும். ஒரு பச்சை, ஒரு ப்ளூ மணி. பாருங்க, ஒரு ப்ளூ, ஒரு பச்சை. ஃபர்ஸ்ட் ப்ளூ, அப்புறமா பச்சை. இப்ப பாருங்க, இந்த இடத்துல நம்மளுக்கு அப்படியே குறுகி, அப்படியே முது பகுதி அப்படியே குறுகி இது மாதிரி வரும் பாருங்க. அப்படியே வளைவா வருது. அதுக்காக தான் இது. ஒரு 5 மணி பூ, 2 4 மணி பூ, அப்புறமா 2 மணியில விட்டுட்டு 5 மணி பூ. அடுத்தது பாருங்க, அடுத்தது நம்ம 2 மணிக்குள்ள விடுறோம். இப்போ 5 மணி ரவுண்டு. ஒன்று, ரெண்டு, ரெண்டு அதுக்குள்ள விட்டுட்டு இப்போ ஒரு எல்லோ கிரீன் கோக்க போறோம். ஒரு எல்லோ கலரு, ஒரு கிரீன் கலர். 5 மணி ரவுண்டு. ஏற்கனவே 3 மணில ஒயர் இருக்கு. ஒரு எல்லோ, ஒரு கிரீனு. 2 மணில ஒயரை விட்டுடுறோம். ரெண்டு மணில விட்டுட்டு 5 மணி 1 2 3 மணில ஒயர் இருக்கு. 2 பச்சை மணிக்கு ஒத்தா போதும். 5 மணி ரவுண்டுக்கு. ஒன்று, 2. பாருங்க, அடுத்தது இப்போ இந்த லைனுக்கு கடைசி ரவுண்டு. 5 மணி ரவுண்டுக்கு 1 2 3 மணில ஒயர் விட்டுட்டு ஒயரை விடணும். 1 2 3. 3 மணில ஒயரை விட்டுட்டு 4 மணில இப்போ ஒயர் இருக்கு. 1 மணி கொத்தா, ஒரு மணி வந்து இங்கே எல்லோ போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ அந்த காலுக்காக நம்ம கோக்குறோம் எல்லோ, பாதத்துக்கு. இப்போ வந்து ஒரு எல்லோ கோக்குறோம். இப்போ பாதம் வரப்போறோம். காலு பாருங்க, இந்த மாதிரி வந்து போச்சு. முடிஞ்சிச்சு பாருங்க. இது வரைக்கும் முடிச்சிட்டோம். இந்த லைன் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. இப்ப பாதம் வைக்க போறோம். இது வரைக்கும் அழகா வந்திருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இப்போ எல்லாம் முடிச்சிருக்கோம். இப்போ வந்து இந்த ஒயர்ல இப்படி திருப்பிக்குங்க. இந்த ஒயர்ல 2 மணி கோக்குறோம். 2 மஞ்சள் மணி கோக்குறோம். 2 மஞ்சள் மணி இந்த ஒயர்ல கோத்துட்டு இப்படி விடுறேன் பாருங்க. இப்படி வரும். 2 மணி கோத்துட்டு இப்ப என்ன பண்றீங்க, இப்ப நடுப்புற இருக்கிற இந்த பச்சை மணிய விட்டுடணும். விட்டுட்டு இந்த ஒயரை வந்து மஞ்சள் மணிக்குள்ள விடணும். இந்த பச்சை மணில கோக்கூடாது ஒயரு. பக்கத்துல இருக்கிற மஞ்சள் மணியில கோக்கணும். நான் வயிற்று பகுதி அது விட்டுறோம். விட்டுட்டு இது பாருங்க, இப்போ வந்து ஒரே மணி மஞ்சள் மணி இந்த ஒயர்ல ஒரு மஞ்சள் மணி கோக்குறோம்.
பாருங்க இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி ஒரே ஒரு மஞ்சள் மணி கொத்தாச்சு. பார்த்துக்கோங்க நல்லா. இப்போ இந்த மணி இப்போ இந்த மணியில் விட்டாச்சு. இப்போ 1 2 மணியில் விட்டுட்டு ஒரு மணி கோக்கணும். ப்ளூ மணியில் பக்கத்தில் பாருங்க. 1 இது ஒரு 2 மணியில் விட்டுருக்கேன். ரெண்டு மணியில் விட்டுட்டு ஒரே ஒரு ப்ளூ மணி கொத்துடலாம். இரண்டுத்துக்கும் காமனா ஒரு ப்ளூ மணி. இங்கேயும் 3 மணி இருக்கு, இங்கேயும் 3 மணி. ஒரு ப்ளூ மணி கோக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு இது. இப்போ இந்த ஒயரை இதுக்குள்ள விட்டுட்டு எடுத்துட்டு வந்துடுங்க. முடிஞ்சிச்சு பாருங்க, அவ்வளோதான். ரெண்டுத்துக்கும் 2 மணியில் விட்டுட்டு ஒரு மணி கோத்தாச்சு. இப்போ இந்த ஒயரை 2 மணியில் விட்டுட்டு இப்படி எடுத்துட்டு வந்துடலாம். 1 2 மணியில் விட்டுட்டு எல்லோ கலர்ல விட்டுறேன். அவ்வளோதான். இது பாருங்க, இது மாதிரி விட்டாச்சு, எடுத்துட்டு வந்தாச்சு. அழகா வந்துச்சு பாருங்க. இப்போ கால் போடலாம். உள் சைடு இருக்கிற இந்த 5 மணியில், இந்த உள் சைடு இருக்கிற மஞ்சள் மணியில் நான் ஒயர் விட்டுருக்கேன். இதில் 4 கருப்பு மணி காலுக்கு. 1 2 3 4 கருப்பணி போட்டு இந்த ஒரே ஒயர்ல போதும். 2 ஒயர் கிடையாது, ஒரே ஒயர்லயே. இங்க பாருங்க, இந்த சைடு இருக்கிற மஞ்சமணி, இந்த சைடு மஞ்சமணியில ப்ளூ மஞ்சமணியில பச்சை கலர்ல இருக்கிற மஞ்சமணிக்குள்ள ஒயரை விடுறேன். பார்த்துக்குங்க. இந்த மணிக்குள்ள அதே ஒயரே, ஒரே ஒயரே போதும், 2 ஒயர் கிடையாது. போலன்னா ஊக்கு வச்சுக்குங்க. வந்துச்சு பாருங்க வெளியில. இந்த ஒயர் அப்படியே இருக்கட்டும். நான் ஒரு ஒயர்ல தான் கால் போடுறேன். பெண்குயினுக்கு கால் இது. அதே மாதிரி இப்போ இந்த மஞ்சள், இந்த பச்சையை விட்டுருங்க. இப்போ இந்த பச்சையை விட்டுடணும். இப்போ இந்த ஒரு மஞ்சள்ல வரணும். மஞ்சள்ல ஃபர்ஸ்ட் ஒயரை உள்ள நுழைங்க. நுழைச்சாச்சு. இப்போ ஒரு மணியில பச்சை மணியை விட்டுட்டு தான் வரணும். அப்போதான் நல்லா இருக்கும் கால். விட்டுட்டு இப்போ இந்த மஞ்சள் மணியில அதே மாதிரி கருப்பு மணி 4 கருப்பு மணி கோக்கணும். கருப்பு வச்சா காலுக்கு நல்லா இருக்கும். நாலு கருப்பு மணி கோக்குறேன். 1 இதுக்கு கோத்தம் அதே மாதிரிதான் அதுக்கும் கோக்கணும். 2 3 4. பாருங்க, 4 மணி கோத்துட்டு இது உள்ள விடுறேன்.
பாருங்க, அவ்வளோதான். கால் வந்து இல்லை 4 மணி 4 மணி இந்த சைடு அப்படியே இருக்கு ப்ளூ கலரு. இது வந்து முன்னாடி மட்டும்தான் நம்ம வச்சிருக்கோம் காலுக்கு. இப்போ நம்ம பின்னாடி லைட்டாக இந்த வாலை இப்போ செய்யலாம் வாங்க. பாருங்க, கால் பண்ணி வச்சாச்சு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது முடிஞ்சிச்சு. கால் பகுதி முடிச்சிட்டோம். நம்ம இந்த மஞ்சளில் கொண்ட மாதிரி அதே மாதிரி இங்கே 5 மணி, இங்கே 5 மணி, இங்கே 5 மணி கோத்துட்டோம். 4 சைடும் 5 மணி கோத்து இது முடிச்சாச்சு. பாருங்க, இங்கே 5 மணி, 5, 5 மணி, 5 மணி. இப்போ நம்ம பின்னாடி வால் பகுதி செய்யணும். இது பாருங்க, 1 2 4 மணி பூ. ஃபஸ்ட்டு 4 மணி பூ. இங்கே இந்த மஞ்சளை விட்டுருங்க. இந்த 4 மணி பூ, இந்த இங்கே இருக்கிற 4 மணி பூ 1 2. இதில் இப்போ இந்த மணியில் வந்து 2 மணி கோக்குறேன். இது அப்படியே சுற்றி எடுத்துகிட்டு வரணும். இதில் இந்த மணியில் 4 மணி பூ, இது 4 மணி பூ. இப்போ இதில் வந்து 2 மணி கோக்கணும். 2 ப்ளூ மணி கோக்குறேன். பாருங்க, இந்த மாதிரி 2 மணி தான் கோக்கணும். 3 மணி ரவுண்டு 2 மணி தான் கொத்து இப்படி பண்ணு. இப்போ சைடில் இந்த மணியில் விடுறோம். பாருங்க, இந்த 4 மணி பூவில் 2வது மணி. 2 மணி தான் கோத்துருக்கேன், 3 மணி இல்லை. இந்த மணியில் கோத்துருக்கேன். இங்கே பாருங்க, அடுத்தது வந்து 1 1 2 மணியில் விட்டுட்டு 1 மணி கோக்கிறேன். ஃபஸ்ட்டு 1 மணியில் விட்டு 2 மணி கோத்தேன். இப்போ 2 மணியில் விட்டு 1 மணி கோக்குறேன். இப்படி போட்டுக்கிறேன். இப்போ இந்த மணியில் 1 மணி, இந்த மணியில் 1 மணி ப்ளூ மணி கோக்குறோம். இந்த இதில் பாருங்க, இந்த சைடில் 2 மணி கோக்குறேன். 2 ப்ளூ மணி கோக்குறேன். கோத்துட்டு இந்த மணியில் விடுறேன். 2வது மணியில் 2 மணி மட்டும்தான் கோக்கணும் இருக்கேன். ரெண்டு மணி மட்டும்தான் கோத்துருக்கேன். பாருங்கள், நல்லா
இப்போ இந்த சைடு இப்போ இந்த 2வது 4 மணி இருக்கு சொன்னேன்ல, அதில் ஒயர வேணும். 2வது 4 மணி பூ. இந்த 4 மணி பூவில் இந்த மணியில் ஒயர வேணும். இந்த ஊக்கு சொருவுறேன் பாருங்க, அதில் ஒயர விடுறேன். ஒயர் வளைஞ்சிருக்கு. வந்துச்சு பாருங்க ஒயரு. இது பாருங்க, இந்த இந்த ஃபஸ்ட்டு 4 இதில் கோத்துட்டு 2 மணிலாம் கோத்துட்டு அதுக்கப்புறம் நேராக இந்த சைடு வந்துடுறோம். இந்த பகுதிக்கு வந்துடுறோம். பாருங்க, இந்த மணியில் அப்படி கோத்துட்டு இந்த மணியில் ஒரு மணியில் 1 2 மணியில் கோத்துட்டு ஒரு மணி கோக்குறோம். மணி கோத்தாச்சு. பாருங்க, வால் பகுதி பின்னாடி இந்த மாதிரி 2 4 மணியில் கோத்தா இப்படி வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரிங்க 1 3 மணியில் 2 மணியில் விட்டு 1 மணி கோத்துட்டோம். இது முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த இப்போ ஒயரில் இது மேலே விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. இது பாருங்கள், அழகாக வால் வந்துச்சு பின்னாடி. இந்த மணியில் அப்படியே சொருவி விட்டுருங்க ஒயரை. அவ்வளோதான். வால் வந்து பின்னாடி அழகாக குட்டி வால் வந்து வந்துடுச்சு. இது வந்து அப்படியே சொருவிட வேண்டியதுதான். மணியில் விட்டுட்டு எல்லாத்துலேயும் சொருவிட்டு கட் பண்ணிடலாம் ஒயர். இந்த பாருங்க, இந்த மாதிரி முடிச்சாச்சு. வால் பகுதி வந்துடுச்சு பின்னாடி. இப்போ நம்ம கை போடலாம். பாருங்க, இந்த 6 இந்த சைடில் 6 மணி பூ இருக்கு பாருங்க, இந்த சைடும் 6 மணி பூ. அதில் இந்த பச்சையும் ப்ளூ மேலே இருக்கிற இதுலேயும் 2துலேயும் ஒரு துண்டு ஒயரு, ஒரு அரடி ஒயரு எடுத்துக்கிறேன். ஒரு அரடி ஒயரில் எடுத்துக்கிறேன். அதில் 2துலேயும் நம்ம ஒயரை நுழைச்சிக்கிறோம். இது பாருங்க, இந்த 2 மணியில் ஒயர் நுழைச்சிக்கிறேன். ஒரு கை நான் சொல்லித்தரேன், நீங்கள் ஒரு கை அதே மாதிரி தான் போடணும். இது பாருங்கள், 6 மணியில் சைடில் பச்சையில் இதுலேயும் இதில் ஒரு மொத்தம் 3 மணிக்கு வைக்கணும். 3 மணிக்கு வைக்கணும். 5 மணி ரவுண்டு. இதில் 2 மணி, அதில் 1 மணி கோக்கணும். ஒரு ஒயரில் 2 மணி, ஒரு ஒயரில் 1 மணி. இந்த ஒயரில் 1 மணி. இந்த பாருங்க, இந்த மாதிரி வரும். அடுத்த ரவுண்டு 2 மணியில் போட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம். எதுவுமே கோக்கூடாது, அப்படியே முடிச்சு போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி முடிச்சு நல்லா டைட்டாக போட்டுக்க. கையில் ரக்க மாதிரி வரும், அது மாதிரி இது போட்டுக்கிட்டுங்க. போட்டுக்கிட்டு
1 மணி. இதில் வந்து மாதிரி சொருவி இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு 1 மணி கோக்கணும். அப்படியே சொருவி எடுத்துட்டு வாங்க. மணி ஒயரை மட்டும் சொருவுங்க. இங்கே பாருங்க, ஒயரை மட்டும் உள்ளே விட்டுட்டு எடுத்துட்டு வரேன். பாருங்க, இப்போ வந்து இதில் ஒரே 1 மணி கோக்குறேன். ஒரே 1 மணி பார்த்துட்டு இது உள்ளே விடுறேன். அவ்வளோதான். அவ்வளோதான். இந்த பாருங்கள், 1 மணி கோத்தாச்சு. ஃபஸ்ட்டு 3 மணி, 4 மணி, அப்புறம் 1 மணி. அவ்வளோதான், கை வந்தாச்சு. அதே மாதிரி தான் இந்த சைடும் கோத்துட்டு முடிச்சு போட்டுடணும். அவ்வளோதான். அப்படியே ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிவிடுங்க. எது நான் இது பண்ணுறேன், இப்படி கீழே வச்சுக்கலாம், மேலேயும் வச்சுக்கலாம், எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் இதில் உள்ளே விட்டுட்டு கட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு 3 மணி, 4 மணி, அப்புறம் 1 மணி கோக்கணும். திலகம் பண்ணுவோம்ல, அதே ஷேப்பு தான். சுடர், தீப சுடர் கோப்பம்ல, அதே. இந்த சைடும் நான் போட்டுறேன். போட்டால் நம்மளுக்கு அழகாக வந்து பென்குயின் வந்து முடிஞ்சிடும். பென்குயின் சூப்பராக வரும், நிற்கும் அழகாக. அழகாக நிற்கும் பாருங்க, அழகாக இருக்கு. முடிச்சுட்டு காமிக்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். பென்குயின் முடிச்சிட்டேன் பாருங்கள். 2 கையும் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 2 மணியில் விட்டுட்டு 3 மணி கோக்குறோம். அப்புறம் 4 மணி, அதுக்கப்புறம் 1 மணி போட்டு முடிச்சு போட்டுரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட். இது பாருங்கள், என்ன அழகாக வந்திருக்கு. முன்னாடி வைக்கலாம், நம்ம நிற்க வைக்கலாம். நல்லா பின்ன பகுதியெல்லாம் பாருங்கள், இது வால் பகுதி சூப்பராக வந்திருக்கு.